வணக்கம் நண்பர்களே. அறுவடை நாள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம லாட்டா வைக்க இறக்க முடியும். ஒரு 60 கட்டு, 70 கட்டு தான் இங்கே ஸ்டாக் வைக்க முடியும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரூ. 100க்கே கட்டு கிடைக்குங்க அறுவடை நாள்ல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, கடைசியா 150, 170 அந்த ரேஞ்சுக்கு. அதுக்கும் கீழ குறைக்கவே மாட்றாங்கங்க. வைக்க இறக்கியாச்சு பிள்ளைங்களுக்கு. ஒரு 4, 5 நாள் முன்னாடி பில்லு வண்டி வந்ததுங்க. இளம்பில்லுங்க. இளம்பில்லுனா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கூட வீடியோ போட்டிருந்தேன்ல. பில்லு வந்திருந்தது. சரி ரொம்ப நாள் கழிச்சு பில்லு வருதேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு நிறைய பில்லு வாங்கி போடலாம். நம்ம ஆசையாக சாப்பிடுங்களேன்ட்டு பில்லு வாங்கி போட்டேங்க. இவனுங்க எவ்வளோ யூரியா தான் கொட்டினானுங்கன்னு தெரில. என்ன மனுஷங்களோ மாடு சாப்பிட்ற பொருளை பண்ணுற கலப்படமும் அவ்வளவு. பில்லுலேயும் விட்டு வைக்கிறது இல்லைங்க. யூரியா மருந்துன்னு கண்டதையும் கொட்டி மாடுங்க செத்து போய்ச்சிடுச்சுங்க இந்த பில்லை சாப்பிட்டதுலேருந்து. இளம்பில் எப்பயுமே ரொம்ப சின்னதாக இருந்தால் வாங்கவே மாட்டேங்க நான். இது ஓரளவு வளர்ந்த பில்லு தான். ஆனால் அதுலேயே அவ்வளோ மருந்து போட்டிருக்காங்க. சுற்றி சேர் நின்றுச்சு. பில்லுலாம் கிடைக்கலன்னு சொன்னல. சீக்கிரம் விளையணும்னு சொல்லிட்டு இவங்க அவ்வளோ மருந்து போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. மாடுங்க எல்லாம் ஒரு 2, 3 நாள் தீனியே எடுக்கலிங்க. கொட்டாவே வெள்ளத்தில் போகிற மாதிரி அவ்வளோ யூரின்னு. 3 நாளாக யூரினாக போய் மாடுங்க உடம்பே தடப்பு கொடுத்துருச்சுங்க. நிற்கவே முடியல பிள்ளைங்களுக்கு. வைக்கல வாரி போட்டு 2 நேரமும் தவிடு நிறைய வச்சு மாடு விழுந்துருமோன்னு பயந்து போய் காப்பாற்றுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இந்த பில்லு வண்டிக்காரனுங்களுக்கு ஃபோன் அடித்தா ஃபோனே எடுக்கலைங்க. பில்லு விளைவிக்கிறாங்க இல்லைங்க, அவங்க மேலே தான் அவங்க தப்பு. பில்லு வண்டிக்காரங்களையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. எல்லாமே நமக்கு ஸ்லோ பாய்சன் மாதிரி தாங்க. பால்லேருந்து சாப்பிட்ற முட்டையிலேருந்து நம்ம அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாமே ஸ்லோ பாய்சன் மாதிரி அவ்வளவு மருந்துங்க. இப்போ இந்த மாடு சாப்பிட்ற பொருளையாவது விட்டு வைக்கலாம் இல்லைங்க. அரிசி தவிட்டில் என்னத்தை தான் கலப்பானுங்களோ தெரியாதுங்க. இது ரெகுலராக அந்த கலப்பு தீவனம்லாம் வாங்கி போடும்போது நிறைய இடத்துல மாடுங்க செனை பிடிக்காமல் 2 வருஷம் செனை பிடிக்கல, 1 வருஷம் செனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு கை மாத்துறத பார்க்குறோம். அறுப்புக்காரங்கிட்ட கொடுக்குறத பார்க்குறோம். வயித்தெரிச்சலாக இருக்குங்க. மனுஷங்களை நினச்சாலே எனக்கு பிடிக்கிறதே இல்லைங்க. வர புண்ணாக்கு கூட ஒரிஜினலாக கிடைக்கிறது இல்லைங்க. 1 கிலோ புண்ணாக்கு ரூ. 70 விற்கிதுங்க. பால் விலை 38 தான் எடுக்கிறாங்க. ஆனால் புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 70. மாடு ஒரு நாளைக்கு 50 லிட்டரு கறந்தா கூட விற்கிற விலைவாசிக்கு மாடு வச்சுருக்க முடியாதுங்க. இடம் ஏதாவது வச்சுருந்தோம்னா, மேய்ச்சலுக்கு இடம் இருந்தோம்னா மாடு வச்சுருக்க முடியும். அதனால தான் மோஸ்ட்லி இந்த தொழிலெலாம் எல்லோரும் விட்டுடுறாங்க. அவுத்து விட்டு அதுங்களை ஏதாவது பொறுக்கிட்டு வரட்டும்னும் விட்டுடுறாங்க. நம்ம கோசாலையாக தான் பராமரிக்கிறோம். அது வேறு விஷயம். இவங்க நம்ம ப்ராஃபிட் இதிலேருந்து எடுக்கலைங்க. இந்த குழந்தைங்களுக்காக மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். புண்ணாக்கு பெருசாக இருக்குங்க. ஊற வச்சா சாயந்தரம் வரையுமே ஊறாது. உள்ளே அப்படியே கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த புண்ணாக்கில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் தட்டையாக வருது. அதில் இந்த ஆமணக்கு கொட்டை, அதுக்கப்புறம் புளியங்கொட்டை, அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் வச்சு அரைச்சி, அரிசி இதெல்லாம் போட்டு அரைச்சி தட்டையாக நம்ம தண்ணி ஊற்றணும் 10 நிமிஷத்தில் பொதன்னு ஊறிடும். ரெகுலராக கொடுக்கும்போது மாடுங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன வயிற்றில் பிரச்சனை வருமோ அத்தனையும் வருங்க. குழந்தைங்களுக்கு பார்த்து